இன்னைக்கு சட்னி சீரீஸில் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவன தேங்காய் அதை சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் புளி அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் காரத்துக்கு 5 பச்சை மிளகாவை 2ஆக பிச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு, 1/2 கப் பொட்டுக்கடலை இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த சட்னி அரைக்கிறதுக்கு வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வாட்டரியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வாட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இதை தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இதை எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியில் புளி சேர்க்குறது எதுக்குன்னா இந்த தேங்காய் சட்னி சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த புளி சேர்த்துருக்கோம். அதுதான் நம்ம தேங்காய் சட்னி ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை.